எக்ஸலில் உங்கள் கண்ணில் தெரிகிற டேட்டாவை நம்பர் ஃபார்மட் மூலமாக பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த வீடியோவில் ஒரு சின்ன டிப்ஸை பார்க்கலாம். நம்ம பார்க்குற இந்த சின்ன டேபிளில் இந்த காலம்ல இருக்கிற ஜீரோஸையும் நம்பர் இல்லாத இந்த எண்ணெயையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு எப்படி இந்த நம்பர் ஃபார்மட்டிங் எஃபிஷியண்ட்டாக யூஸ் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். நம்பர் ஃபார்மட்டிங்கை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அது நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா டைரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+1 கொடுக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் செல்ஸை நீங்கள் கிளிக் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இந்த நம்பர்ஸை ஃபார்மட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வருது. நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு டேப்பில் நம்பரை ஃபார்மட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. நம்பர்ன்ற இந்த ஆப்ஷனில் இப்போ இருக்குது இல்லையா, நான் கஸ்டம் என்ற ஆப்ஷனில் மாற்றிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல கோடை கீ பண்ண போகிறோம். VBA கோட் கிடையாது, நம்பரை ஃபார்மட் பண்ணுறதுக்கான கோடு. ரொம்ப சிம்பிளாக இது எல்லாமே சிங்கிள் டிஜிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாமா. 0.0ன்றது பாசிட்டிவ் நம்பருடைய ஃபார்மட். ஒரு செமிகோலனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 0.0ன்னு போடுவோம். இது வந்து நெகட்டிவ் நம்பருக்கான ஃபார்மட். மோஸ்ட் ஆஃப் த டைம் நெகட்டிவ் நம்பர் என்ன பண்ணுவோம், ப்ராக்கெட்டில் போடுவாங்க அக்கௌண்டிங்கில் இல்லையா, அது மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிடலாம் வேணும் அப்படின்னா. தென் ஒரு கோலனை போடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் டிஃபைன் பண்ண போகிற ஃபார்மட் வந்து ஜீரோவாக இருக்கிற பட்சத்தில், அதாவது இந்த ஜீரோஸை எப்படி மாற்ற போகிறோன்றதை டிஃபைன் பண்ணுற ஃபார்மட். நம்ம ஃபார்மட் எதுவும் கொடுக்காம டபுள் கோட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஜீரோ இருந்துச்சுன்னா பிளாங்காக வரும், செமிகோலன் கொடுத்துடலாம். லாஸ்ட்டாக ஃபோர்த்தாக நம்ம பண்ண போகிற ஃபார்மட் என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்பர் ஜீரோ இல்லாமல் வேறு ஏதாவது டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா அது எப்படி வரணுன்றதை டிஃபைன் பண்ணுறது. எதுவுமே நீங்கள் பண்ணலைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டெக்ஸ்ட் தெரியும். ஆனால் இங்கேயும் டபுள் கோட்டை கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா இந்த எண்ணுன்ற டெக்ஸ்ட் கூட காணாமல் போய்விடும். ஸோ நம்பர் ஃபார்மட் மூலமாக உங்களுடைய டேட்டாவை நீங்கள் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம இந்த இடத்துல பார்த்த நம்பர் ஃபார்மட்டிங் மூலமாக இந்த மாதிரி எக்ஸலில் உள்ள செல்லில் உள்ள நம்பரை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஆர் டேட்டாவை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. சார்ட் நீங்கள் போடும்போது சார்ட்டில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு இருக்கும். அதில் உள்ள நம்பர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதில் உள்ள நம்பர்ஸுடைய ஃபார்மட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இதே கான்செப்டை, இதே நம்பர் ஃபார்மட்டை யூஸ் பண்ணலாம். Ctrl+1 கொடுக்கும்போது இந்த இடத்துல 4 பிளேஸ் ஹோல்டர் இருக்குது. 1, 2, 3, 4. பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ அண்ட் அதர் தென் நம்பர்ன்ற இந்த 4 டேட்டாவையும் எக்ஸலில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கான்செப்டை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் நம்பரை நம்ம ஃபார்மட் பண்ணுற அந்த கோடை உள்ளே இன்புட் பண்ணுவோம். அந்த இடத்துலையும் இதே கான்செப்டை, இதே கோடை இதே மாதிரி பேட்டர்னில் யூஸ் பண்ணும்போது உங்களால் நம்பரை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ண முடியும்.